அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்ரை ஒருவர் ஒரு நாளைக்கு 100 தடவை ஓதினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கானத் லஹு அத்ல அஷ்ரி ரிகாபின், அவர் 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமனான ஒரு கூலி அவருக்கு கிடைக்கிறது அப்படி என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய செய்தி. அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குத்திபத் லஹு மியத்து ஹசனத்தின், அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படுகிறது அப்படி என்றார்கள். வ முஹியத் அன்ஹு மியத்து ஸய்யிஅத்தின், அவரை விட்டு 100 பாவங்கள் அழிக்கப்படுகிறது அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வ கானத் லஹு ஹிர்ஸன் மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிடத்திலிருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. யௌமஹு தாலிக், அந்த நாளையிலே ஹத்தா யும்சிய, அவர் காலையில் ஓதினால் மாலை நேரத்தை அடைகின்ற வரைக்கும் ஷைத்தானிடத்திலிருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது அப்படி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலம் யத்தி அஹதுன் பி அஃதல மிம்மா ஜாஅ பிஹி, இவர் செய்ததை விட சிறந்த ஒன்றை இந்த உலகத்தில் வேறு யாரும் செய்ய மாட்டார்கள். இல்லா ரஜுலுன் அமில அக்ஸர மின்ஹு, அவரை விட அதிகமாக செய்த மனிதரை தவிர, அவரை விட அதிகமாக செய்த ஒருவர் இந்த உலகத்தில் மிக பெரிய நன்மையை செய்திருக்கலாம். அப்படி செய்யாவிட்டால் இந்த உலகத்தில் இவரை தாண்டி சிறந்த ஒரு அமலை செய்தவர் கிடையாது அப்படி என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி என்றால் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் கழிக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் பிரயோசனமாக என்ன செய்யலாம், கழிக்கலாம். மறுமைக்கான ஒரு மாற்றீடாக இந்த உலகத்தை நாம் கொஞ்சம் ஒதுக்கி மறுமைக்கான சேமிப்பாக நாம் வாழ்க்கைகளை மாற்றிக்கொள்ளலாம் என்கிற செய்தியை சொல்லுகிறார்கள். எனவே பிரயோசனமாக பயன்படுத்தலாம்.